கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஒரு மனிதன் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மத்தியிலும் சரி, கிறிஸ்துவை அறியாத மனிதர்களின் மத்தியிலும் சரி, இவர்தான் கடவுளா, அல்லது யார் கடவுள், அல்லது நாம் பின்பற்றக்கூடிய இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற கேள்விகளுக்கு கிறிஸ்துவர்களும் சரி, கிறிஸ்துவை வணங்காத, கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி, பொதுவாய் நமக்கும் சில சந்தேகங்களும் இருக்கக்கூடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அவங்க மூலயமா சில பிள்ளைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் சபைகளுக்கு செல்வார்கள். சிலர் தங்களுடைய வறுமை, வியாதி, உலகப்பிரமாண தேவைகளோ அல்லது போராட்டங்களோ, வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த சில துன்பங்கள், கஷ்டங்கள், இவைகளிலிருந்து ஒரு விடுதலை அல்லது சொல்யூஷன் பெற்றிருக்கலாம். அதற்கு காரணம் கிறிஸ்துவாய் இருக்கலாம். அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் இவர் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சிக்க சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் அந்த கடவுளை அறிந்து கொள்ள அதாவது அந்த கடவுள் கொடுத்த வார்த்தைகளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் அவர் கொடுத்த வார்த்தைகள் மூலம் அவரை அறிந்து கொள்ள முடியும். இது என்னுடைய நம்பிக்கை. இப்படி தான் ஒரு பொருளை தயாரித்தவங்க அந்த பொருளுக்கான கேட்லாக் கொடுப்பாங்க. இந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இதுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதில் போட்டிருப்பாங்க. அப்படி போல் மனுஷனை உண்டாக்குன கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவர் மனுஷனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத வேதாகமம் என்கிற அந்த பைபிள் அது மூலியமும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போது கடவுள் இவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணால் உண்மை கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பின்பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு விஷயம், அருமையான ஒரு விஷயம் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பவுலினால். இது சைக்கலாஜிக்கலி ஒரு எவிடன்ஸ். ஒரு மனுஷன் இப்படிப்பட்டவன், இதை யாராலையும் மறுக்க முடியாத ஒரு எவிடன்ஸ். அது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மனுஷன் தன்னையே அறியணும், நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டானா அவனை உருவாக்கிறவரையும் அறிந்து கொள்வான். எப்படி அவன் வந்தான் அப்படிங்கிறது. அப்போது 15ஆம் வசனம், நான் செய்கிற காரியங்கள், அதாவது அவனுடைய கிரியைகள், காரியங்கள், அவன் நடந்து கொள்கிற விதம். இப்போ எந்த மனுஷனும் நீதியாக நடக்கிறானா அப்படிங்கிறத கேட்க முடியாது. எல்லா மனுஷனும் பாவம் செய்வான். பாவத்துக்கு அடிபணியாத எந்த மனுஷனும் இருக்க முடியாது. இது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். தவறுகள் செய்கிறது, பாவங்கள் செய்கிறது, இது அவனுடைய சுபாவம், அவனுடைய நேச்சர்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம வகையிருக்கிறோம், இது எப்படி எப்படி நம்ம செய்கிறான், எப்படி அந்த பாவத்தை அவன் செய்கிறான் அப்படிங்கிறது இந்த வசனங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுது.
நான் இதை வந்து பொதுப்படையான ஒரு ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு, அதுக்குள்ளே கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறவர்கள் அவர்களும் எப்படி அந்த பாவத்திற்குள் இருந்து மீண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க, இருக்க முடியும். இவர் தான் இதெல்லாம் நம்ம படித்ததுனால இவர் தான் எப்படி கடவுள் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு சொல்ல பார்க்குறேன். ஆவியானவர் எனக்கு ஏவனதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் விரும்புகிறதை செய்யாமல், 15ஆம் வசனத்தில், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம வந்து ரசிக்கப்படாத, இப்போ நமக்கு ஒரு மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ மனசாட்சின்னு ஒன்று இருந்தும் நான் என்ன பண்ணுறேன், சில விஷயங்களில் மீறுறேன், அந்த மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிறேன். இது செய்யக்கூடாது, இது தவறுன்னு சொல்லி என் மனசாட்சி உறுத்துது. ஆனாலும் அதுக்கு மீறி நான் அதை செய்கிறேன். அப்படி செய்யும்பொழுது அது தவறான காரியமாகுது, தவறு. ஆனால் எனக்குள்ளே அந்த மனசாட்சி உறுத்தம், ஏன்டா அப்படி பண்ணேன், இது செஞ்சிட்டியே, தவறு செஞ்சிட்டியே அப்படின்னு மனசாட்சி உறுத்தம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அது உறுத்தினாலும் நான் அதை புறக்கணிச்சிடறேன். ஏன் உறுத்துது, மனசாட்சி ஏன் உறுத்துது நமக்குன்னா, அந்த செய்யக்கூடாது, அது தவறு அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒரு வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா நமக்கு இண்டிகேஷன் காட்டும். வண்டி என்ஜின் சூடாக இருக்குனாக்கா அந்த இண்டிகேஷன் நம்ம காட்டும். அந்த சூடாக ஆகிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை தவிர்க்க முடியும். அதே போல் வேறு மற்ற விஷயங்களையும் அந்த இண்டிகேஷன் நமக்கு காட்டலைனாக்கா அது ரொம்ப ஆபத்தான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். அதுபோல் நமக்கும் சில இண்டிகேஷன் இந்த மனசாட்சியினுடைய அந்த உறுத்துறதுனால வெளிப்படுத்தும், இந்த செயல் செய்யக்கூடாது, தவறு அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே செய்கிறோம். இப்போ இங்கே அதை தான் அவர் சொல்கிறார், சுட்டி காட்டார். இங்கே நியாயப்பிரமாணம்னு சொல்லியிருக்கோம், அது வந்து யூதர்களுக்கு. இங்கே அந்த நியாயப்பிரமாணம், இந்த பிரமாணங்கள்லாம் வர்ற இடத்துல நம்ம மனசாட்சி, ஏன்னா நமக்கு இதை பற்றி தெரியாதுங்கிறதுனால, நியாயப்பிரமாணம்னா என்ன, அதாவது ஒன்றும் இல்லை, சட்டத்திட்டம் தான். இப்போது நியாயப்பிரமாணன்ற வரத்த இடத்துல நம்ம அந்த மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வார்த்தைகளை போட்டுக்கும். அப்படி படித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 16, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிறேன். ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இங்கே பதில் வருது பாருங்கள். எனக்குள்ளே அந்த மனசாட்சி உறுத்தினாலும் அந்த பாவத்தை மறுபடியும் செய்கிறேன்னா எனக்குள்ளே அந்த ஒரு பாவக்கிரியை வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுது. அந்த பாவக்கிரியைகள் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்கிறது அதுதான் வெளிப்படுது, மனசாட்சியை மட்டுத்தட்டுது. 18, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், அதாவது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த செயல்கள் வந்து நன்மையாக செய்ய முடியல, ஆனால் எனக்குள்ள அந்த ஆசை இருக்குது. அந்த மனசாட்சி வந்து சொல்லுது தப்புடா இதெல்லாம்னு. ஆனாலும் நான் செய்கிறத காரியங்கள்லாம் தவறு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போது அந்த மனசாட்சி சொல்லும்போது நான் வந்து அதை கேட்டு அதன்படி கிரியை செஞ்சுனா நன்மை செய்வேன். ஆனால் மனசாட்சி சொல்லுது தப்புன்னு, நான் செய்யக்கூடாதுன்னு, அந்த விருப்பம் இருக்குது அதில். ஆனால் என்னுடைய கிரியையோ பாவத்தை தான் பிறப்பிக்குது. இதில் இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒருத்தன் பாவம் செய்கிறான்னாக்கா அந்த பாவத்தை சகஜமாக செய்கிறதுக்கும் விருப்பமே இல்லாத செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குள்ள, இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, சில இடங்களில் அந்த பழைய சுபாவம் வந்து வெளிப்படலாம். ஆனால் வசனம் அவங்கள தேற்றும், செய்யக்கூடாது. மனசாட்சியின் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதே தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் நமக்குள்ளே செய்வார் வசனத்தின் மூலமாக. இது செய்யக்கூடாதுன்னு இண்டிகேட் இன்னும் கிளியராக இருக்கும்.
வசனத்தின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆவியானவர், இது செய்யக்கூடாது. மனசாட்சி சொல்லி நம்ம கேட்கல, ஆவியானவர் நமக்குள்ளேருந்து சொல்லி அதை கீழ்ப்படியும். இது வந்து கிருபையின் பிரமாணம்னு சொல்லலாம். சரி, இப்போது ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சில காரியங்களில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போதகர்களே நானும் பாவியான மனுஷன், நானும் பலவீனமான மனுஷன், பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. பவுல் இங்கே வந்து ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தடுமாற்றம் அதை குறித்து இங்கே எழுதிக்கிட்டு வர்றார். ஆனால் இங்கேயே ஒரு விஷயத்த தெளிவாக தான் சொல்கிறார். என்னென்னா, மனசாட்சியில் எனக்குள்ள அந்த ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் என்னோடய கிரியை மூலமாக அதை வெளிப்படுத்த முடியலன்றது தான் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களும் அந்த ஆசையே இல்லாமல் பாவத்தை செய்யறதுக்கான அந்த விருப்பத்தோடு செய்கிறாங்க. தாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியும் பாவத்தை செய்யும் போது அந்த விருப்பத்தோடு தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, எனக்கு விருப்பம் இல்லாதவன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பிரியமானவர்களே. என்ன வித்தியாசம்னா, பாவத்தை நாம் வெறுக்கணும், அருவறுக்கணும், அதை விட்டு விடணும் கிறிஸ்துவுக்குள் வந்தால். ஏன்னா எனக்குள்ளே அந்த சுபாவம் இருந்தது, என் மனசாட்சி சொல்லி நான் கேட்கல. இன்றைக்கி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டனால ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளவு உணர்த்துதல் இருந்தும் அந்த பாவத்தை விரும்பி செய்கிறவனாக இருக்கிறேன். அது தவறு, அது பாவம், அதுக்கு மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு. ஏன்னா ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் இது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு காரியம் நமக்குள்ளே இருந்தால் தான் மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்புவதற்கு காரியமே அங்கே இல்லைன்னா எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? மனம் திரும்ப வைப்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். சரி, அந்த பாவத்தை நான் என்ன பண்ணுறேன், வெறுக்கிறேன், அதை விட்டுடணும். அதுக்கான ஒரு ஒரு உலைக்களம் அல்லது ஆடுகளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, இந்த மிச்சம் இருக்க வாழ்க்கை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கும் பொழுது சில பாவங்கள், நான் ஆல்ரெடி செய்த பாவங்களை அவாய்ட் பண்ணணும், அதை வெறுக்கணும், விட்டுடணும். அதை முழுமையாக நான் செய்கிறேன்னா, நான் சுத்திகரிக்கப்பட்டனா அப்படிங்கிறது தான் என்னுடைய மிச்சமுள்ள வாழ்க்கையில் நான் நடந்து கொள்கிற விதத்தை குறித்து தீர்மானிக்கப்படும். சரி, இப்போ அந்த விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனால் செய்கை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது ரட்சிக்கப்பட்டு பிகினர்ஸ், ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இவர் சொல்கிறார், எனக்குள்ளே அந்த பாவ கிரியைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அது. இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற சில மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதாவது தாங்கள் செய்கிற அந்த பாவங்களுக்கு எனக்குள்ளே இருக்கிற அந்த வாசமாக இருக்கிற பாவ கிரியைகள், வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, நான் என்ன பிரதர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. போதகர்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி. இப்படி சொல்கிற பவுல் தான் இன்னொரு இடத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படி சொல்கிறார். இன்றைக்கி யாராவது போதகர்களே இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? பவுல் தன்னை பாவி, எனக்குள்ள பாவ பிரமாணம் இருக்குது, நான் என்ன பண்ணணும், நான் பலவீனமான அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்துறீங்க. அதை சொன்ன பவுல் தான் இதையும் சொல்லியிருக்கிறாரு. என்றைக்காவது நீங்கள் இதை சபையில் உங்களை முன்மாதிரியாய் வைக்க சொன்ன பவுல் இதையும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? என் கேள்வி. சொல்ல வேண்டாம், அதற்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. 21 ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் சொல்கிறார். நன்மை செய்யணுங்கிற ஆசை இருக்குது, ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த கிரியைகள் தீமையாக விளங்குது, தீமை செய்ய விளையுது. அப்போ இதை நான் பார்க்குறேன், எனக்குள்ளே இருக்குது. அவர் அதை ஒத்துக்கிறார். ஓகே. 22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். அதாவது
மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன். ஆனாலும் 23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அப்போ மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்குள்ள விருப்பமாக இருக்குது. ஆனாலும் எனக்குள்ள வேறு ஒரு பிரமாணம் இருக்குது. அதுதான் என்னுடைய கிரியைகள். நான் பாவத்தில் பிறந்தவன், நான் பாவத்தை பிறப்பிக்கிறவனாக இருக்கிறேன். இந்த கிரியைகள் அதுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஒரு மனுஷன் யார் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை நம்ம நிதானிச்சறிவோம். நம்ம வந்து கடவுள் வேண்டாம், கடவுள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு வெளியிலேருந்து சொல்கிறேன். நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்து ஒரு ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம, அதாவது அந்த நாலேஜ், அந்த அறிவு நமக்கு எட்டும் பார்த்திங்களா, எது சரி எது தப்புங்கிறத, அந்த நாலேஜிலேருந்து நீங்களே யோசித்து பாருங்கள். மனசாட்சிக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். மனசாட்சிக்கு விரோதமாக அது சொல்லியும் நம்ம அதுக்கு மீறி நம்ம அதை செய்கிறோம். அதை நம்ம வெறுப்போடு செய்யலை, விரும்பியே செய்கிறோம், செஞ்சுருப்போம். அப்போ மனுஷன் யாருங்கிறத வேதம் இந்த பைபிளில் ஆவியானவர், அதாவது தெளிவாக யாருங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க, நமக்கு தெரியுது. இதில் நம்ம வந்து இல்லை நான் வந்து நீதிமான், நான் வந்து உத்தமன் அப்படிங்கிறத யாரும் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். எந்த மனுஷனும் பிறந்ததுலேருந்து அவனுக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த தவறும் எந்த பாவமும் செய்யாதவன் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இதை வந்து நீங்கள் எல்லாருமே ஒத்துக்குவீங்க. ஸோ வேதம் சொல்லுது எந்த மனுஷனும் பாவியான மனுஷன்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒன்று வச்சுருக்கிறது யார்? உங்களுக்கு நீங்களே மனசாட்சியை வச்சுருக்கீங்களா? முடியுமா? அது உங்களுக்குள்ளே நீங்கள் இல்லை, உங்கள் அப்பா அம்மா மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்கு வச்சாங்களா? இல்லை பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின ஒருவர் உண்டு. அவர் நமக்கு நம்மை அவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு கருவியாய் அந்த மனசாட்சியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் அநேக காரியங்களை செய்து வந்தோம். ஆனாலோ அந்த மனசாட்சியை நாம் எவ்வளவாய் நாம் புறக்கணிப்போம். அதனுடைய தீர்வு, அதனுடைய முடிவு என்ன? நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உங்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாவி, உங்களுக்கு அந்த பாவத்தை சுட்டி காட்டுற ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியாது பெரியமானவர்களே. நீங்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கலாம், இல்லை வேறு கடவுள்களை வணங்குகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களோ மனசாட்சிக்கு புறம்பானவர்கள், விரோதமானவர்கள் என்பதை உங்களால் மறுக்க முடியாது. நல்லா யோசித்து பாருங்கள் பெரியமானவர்களே. கிறிஸ்துவர்களுக்கும் நீங்கள் பாவத்திற்கு முன்பு அடிமைகளாக இருந்தீர்கள், இன்றைக்கு தேவனால் நீதிமான்கள் என்று எப்பொழுது அந்த பெயர் உங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னா, கிறிஸ்துவின் பலி மரணம் உயிர்த்தெழுதலை நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்போது நீதிமான்கள் என்று பிதாவினாலே வழங்கப்படுகிறது. நீதிமானுக்கேற்ற கிரியைகள் நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ பவுல் இந்த அதிகாரத்தில் வசனத்தில் சொன்னது, உங்களுக்குள்ளே இருந்த அந்த விருப்பம், பாவத்தை விரும்பி செஞ்சீங்க, இன்றைக்கி அதே போல் விரும்பி செய்கிறீங்களா? இல்லை விரும்பாமல் எனக்குள்ள நன்மை வாசமாக இருக்குது ஆனால் பாவத்தை தான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பாருங்கள். நீங்கள் தவறி செய்கிறீங்களா பாவத்தை, இல்லை விரும்பி செய்கிறீங்களா அப்படிங்கிறத இதில் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் நல்லா இதை கூர்ந்து கவனிக்க. ரெண்டு விதமான செய்கை இருக்குது. பாவம் செய்கிறவங்க ரெண்டு விதமாக செய்கிறாங்க. ஒன்று, விரும்பி வேணும்னே செய்வாங்க பாவத்தை. எனக்கு இது லாபமாக இருக்குதுனாக்கா அது செய்வாங்க. பாவமாக இருந்தால், இந்த பாவம் செய்தால் எனக்கு லாபம் அப்படின்னாக்கா அது செய்வாங்க. ஈவன் கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர்கள் சூழ்நிலைகள் காரணமாக வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால செஞ்சுருவாங்க. ஆனால் விருப்பம் இல்லாமல் செய்வாங்க. அது
ஐயோ இப்படி சொல்லிட்டேனே, கடவுளே என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் செய்வாங்க. தவறை தெரிஞ்சு செய்கிறவங்க இருக்கிறாங்க, தெரியாமல் செய்கிறவங்க இருக்கிறாங்க, விரும்பி செய்கிறவங்க இருக்கிறாங்க, விரும்பாமல் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எந்த சூழ்நிலையில் செஞ்சாலும் அது தவறு தான். ஒன்று தான், என்னென்னா செய்த தவறை உணர்ந்து கொள்ளும்படி மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நீங்கள் அதை அறிக்கையிட்டு விட்டுவிடக்கூடியவர்களாய் இருந்தீர்களாயானால் அந்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு. இதுதான் விஷயம். இன்றைக்கு சபையில் மக்களை நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்பு பரிசுத்தமாய் வாழ அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமானால் உள்ள அந்த அந்த இருதயத்தின் அடி ஆழத்தில் இருக்கிற அந்த ஒரு சுபாவத்தை, இந்த பிரமாணத்தை, பாவ பிரமாணம் சொன்னார் பார்த்தீங்களா, அதை அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். எடுத்ததுமே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் பரிசுத்தவான் நீதிமான் அப்படி இல்லை, ஒரு ஸ்டெப்பாக தான். அப்போது பவுல் இங்கே கடைசியாக என்ன சொல்கிறாரு, 24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அதாவது இதை பொதுவான கேள்வி வைக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் வேறு கடவுள்கள் நம்புகிறவர்களும் எல்லா மனுஷனும் இந்த கேள்வி கேட்கலாம். எல்லாருக்குமே தெரியும் நான் பாவின்னு, எனக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு விரோதமாக நான் செய்கிறேங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நீங்கள் ஒத்துக்குவீங்க எல்லாருமே. அப்படி இருக்கிறவங்க இந்த கேள்வியை கேளுங்க. நிர்பந்தமான மனுஷன், எனக்கு அந்த பாவத்தை செய்ய விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் அதை செய்கிறேனே, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அதாவது பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி. பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது நேராக எங்கே கொண்டு போய் விடணும்னா நரகத்தில் கொண்டு போய் விடணும். அப்போது அதை தான் சொல்லுது, இந்த நரகத்துக்கு என்னை, நரக பாதையிலிருந்து என்னை மாற்றி செல்ல வழி இல்லையா அப்படின்னு கேட்குறார். 25, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். என்ன சொல்கிறாரு, ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. சரி, சிம்பிளாக சொல்லணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நான் மனசாட்சியை அதனுடைய அது நியாயம் தீர்க்குது இல்லைங்களா, அது தப்பு சரி அப்படின்னு சொல்லுது இல்லை, அதுக்கு நான் பாத்திரவனா நடந்து கொள்ள விருப்பப்படுறேன். அதாவது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நான் என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அதாவது இது எப்படி சொல்லலாம், கடவுள் தான் எனக்குள்ள மனசாட்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விருப்பம்லாம் நல்லது செய்யணும்னு இருக்குது. கடவுள் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படியாக நான் விருப்பத்தை, இந்த ஆசையை வச்சுருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ பிரமாணம் என்ன பண்ணுது, என்ன பாவம் செய்ய தான் வலியுறுத்துது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பாவம் செய்கிறவர்கள் விருப்பத்தோடு செய்கிறாங்களா, மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்களா? இல்லை மனசாட்சிக்கு பயந்து. இன்றைக்கும் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களே மனசாட்சின்னு ஒன்று இருந்து, ஐயோ எப்படிப்பா நான் அது செய்வேன், அதெல்லாம் தவறுப்பா அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் அப்படி இருக்கிறாங்க, மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறாங்க. ஆனால் நம்மளும் மனசாட்சி இருந்து ஆண்டவர் கொடுத்த வசனங்கள், நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் இருந்தும் அதுக்கு விரோதமாக எழுந்து நம்ம செய்கிறோம். அந்த செய்கிறதையும் விருப்பத்தோடு செய்கிறோம். இது ரொம்ப 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 தப்பு. இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொண்ட இந்த வசனம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ சிந்தை, பாவ பிரமாணம்னு சொல்கிறாங்க இல்லையா, பாவம், அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கான மனசாட்சி இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்காவது பயந்து நம்ம நடக்கணும். இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்கள், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு அந்த வசனங்கள் மூலமாக பாவங்களை சுட்டி காட்டுவார். கடவுளுக்கு பிரியமானது என்னதென்று அறிகிற அறிவில் நம்ம வளர்ச்சி அடையணும். நம்ம செய்கிற இந்த பாவங்கள் இவைகளையெல்லாம் நம்ம விட்டுறணும்னா அது மேலே ஒரு வெறுப்பு வரணும், ஒரு அருவறுப்பு வரணும். ஒரு அசிங்கம், ஒரு நாட்டம் ஒரு இடத்துல இருக்குதுனாக்கா நம்ம அதை அருவறுக்கிறோம், மூடிக்கிறோம்,
நமக்கு அந்த நாத்தம் தெரியலனாக்கா நம்ம அந்த இடத்துல நிற்போம். அந்த நாத்தமே தெரியலனாக்கா அதனால் வியாதி தான் வரும். இப்போது அந்த உணர்த்துதல் நமக்குள்ளே வரும்பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய நல்லதுக்கு தான். இப்போது கர்த்தர் ஒருவர் உண்டு, இவர் தான் கடவுள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள ஒரு மனுஷன் யாருங்கிறத ஒரு அப்படியே பட்டவர்த்தனையே இந்த வசனங்கள் மூலமாக தெரிவிக்கிறார். இதனால் நாம் கிறிஸ்துவை நம்பினேன், பணக்காரனாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதனால தான் நான் இவர் தான் கடவுள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்னா, என்னோட பணக்காரவங்க அதிக பேர் இருக்காங்க. அம்பானி அதானிகள்லாம் தேவியை கும்பிட்றவங்க. அப்போ அவங்க கடவுள் தான் உண்மையானவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த வாதம் சரியாக வராது. நான் சுகவீனமாக இருந்தேன், பலவீனமாக இருந்தேன், எனக்கு வியாதி இருந்தது, வியாதியிலேருந்து ஏசப்பா தான் என்னை குணமாக்கினார்னு சொல்லுவோமானா, நான் இதோட அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் பிற மதத்தினர்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. பிற மதங்களை பின்பற்றுகிற அநேக மருத்துவர்களும் இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுவாங்க. அதனாலேயும் நீங்கள் கடவுள் இவர் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்கிறாரா கேட்டால் செய்கிறார். அற்புத அடையாளங்கள் உண்டு. ஆனால் இதை நீங்கள் எவிடன்ஸாக கொண்டு போய் வைக்க முடியாது. ஏன்னா இது உலகத்தில் நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கிடச்சிது, இவரை வணங்கினேன், காசு காணிக்கை போட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க சாட்சி. நான் அதை மட்டுப்படுத்தலை. இதை நம்ம எவிடன்ஸாக கொண்டு போய் வைக்க முடியாது. ஏன்னா நம்மளை விட வெளியில் அநேக ஆயிரம் பேர், அதிக பேர் நம்மளை விட பெட்டராக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் யாராலும் சொல்ல முடியாது. என்னுடைய பாவத்தை உணர்த்து வைக்கும்படியாய் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா, நான் பாவி அப்படின்னு என்ன உணர்ந்து கொள்ள ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா, அவரோட வார்த்தை இருக்குதுன்னா இதுதான். வேறு எந்த வழியிலையும் என்னை நான் தெரிஞ்சுக்க முடியாது. நான் பாவி அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துகிற ஒரு கடவுள். அந்த உணர்த்துதல் மாத்திரம் இல்லை, அந்த பாவத்திலிருந்து விடுதலை எப்படி பெறுவது என்கிற வழியையும் சொல்லுகிற ஒரு கடவுள். அதற்காகவே நான் வந்தேன்றார். தம்மையே ஒப்பு கொடுத்த பலிய. பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற எல்லா மதத்திலையும் இது உண்டு. ரத்தம் சிந்தனம். அப்படி போல நம் பாவத்திற்காக தம்மையே ஒப்பு கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தார். பிதாவினாலே உயிர்த்தெழுப்பப்பட்டார். அதுபோல நாமளும் பாவத்திற்கு அவர் சிலுவையில் அறைந்தது போல நாமும் பாவத்திற்கு மரித்தவர்களாய், அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் நீதிக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் வாழும்படி இந்த தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, யோசிங்க. God bless you. Amen.